வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்க வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய குரல் பதிவு நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலிருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நீங்களும் மழைமானி வாங்கணும், உங்கள் உங்கள் பகுதிகளில் எவ்வளோ மழை பதிவாகுதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த மலை மானியத்தை பற்றின லிங்க் கீழே அமேசான் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் மலைமானியை வாங்கிக்கலாம். குறைந்த விலையில் இருக்கக்கூடிய நல்ல தரம் வாய்ந்த மலைமானிகள் லிங்க் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 22 ஜூலை 2025 உங்களுக்காக. தமிழகத்தை ஒட்டி நிலவி கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது விசாகப்பட்டினம் ஆந்திர பகுதி விசாகப்பட்டினத்துக்கும் ஒரிசாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நிலவி வருகிறது. மேலும் இந்த தமிழகத்துக்கிட்ட இருக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த காற்றின் குவிதல் பகுதியானது சற்று மேலே சென்றிருப்பதனால கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் தொடரும் மழையானது தொடர்கிறது. அதே நேரத்தில் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளிலையும் மத்திய இந்திய பகுதிகளிலும் மழை பதிவாக தொடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தென்சீன கடல் பகுதிகளில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த புயலானது மேலும் வலுவிழந்து கரையை கடந்து நகர ஆரம்பிக்கும். அந்த அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக இது மியான்மர் வழியாக வங்க கடல் பகுதிகளில் மேற்குவங்க கடல் பகுதிகளில் வந்து நிற்கக்கூடும். அந்த நேரத்தில் இந்த சுழற்சியும் அந்த புயல் எச்சமும் இரண்டும் சேர்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்ப்பகுதியாக உருவாக இருக்கிறது. அப்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழை மிக வீரியமடைவதற்கு வாய்ப்புகள் கேரளா, கர்நாடகா மற்றும் மத்திய இந்திய பகுதிகள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருப்பது தெரிகிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம், பாலக்காடு மேற்கு பகுதிகள், இடுக்கி மாவட்டத்தில் கனமழை அல்லது சில பல பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு. மற்ற ஏனைய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட தட்சிண கன்னடா, உடுப்பி, ஷிமோகா மற்றும் சிக்பலாப்பூரின் மேற்கு பகுதிகள், உத்தரகண்டா, கோவா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழையானது பதிவாகும். பெங்களூரு உட்பட ஏனைய கர்நாடக உட்புற பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையானது தொடரக்கூடும். அதே நேரத்தில் ஆந்திர பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், மத்திய பகுதிகள் விஜயவாடா, என்டிஆர் மற்றும் ராஜமுந்திரி, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம் ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தெலுங்கானாவில் பொறுத்தவரையும் பரவலாக கனமழையும், ஹைதராபாத் உள்பட பல பகுதிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரையும் நீலகிரி, வால்பாறை மாவட்டத்தில் கனமழை தொடரும். அதே நேரத்தில் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் தென்காசியின் மேற்கு பகுதிகள், மாஞ்சோலை மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பும், பரவலாக லேசான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், விழுப்புரம், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதை பற்றின அப்டேட் நம்ம தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நேரலை கொடுக்க போகிறோம். ஆகினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் கேரள மாநிலத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.